இதுங்க லைஃப் தான் எனக்கு முக்கியம். என் லைஃப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவ யாரோ எவரோ இவளை போய் நீ கட்டிக்கிறேன்னுட்டு என்னை வேணான்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ கூட எங்கள் வீட்டுக்காரர் என்னை விடல. தாலி அவுத்து கடையில் வச்சு அந்த ரேஸ் குதிரையை வாங்கினேன். நான் பட்னியாக படுத்துக்கிறேன். இது வரைக்கும் இதுங்களை நான் பட்னியாக போட்டது கிடையாது. வரானால ஒரு வீடை விற்ற குதிரைங்களுக்கு செலவு பண்ணேன். நான் 2 லட்ச ரூபாய்க்கு அந்த வீடை விற்று குதிரைங்களுக்கு செலவு பண்ணேன். நாங்கள் சாகுறப்ப கூட இது காலடியில் தான் இருக்குன்னு நான். வணக்கம், என் பேர் மாலா. என் சொந்த ஊர் ஆம்பூருக்கு அந்தாண்ட பேரணம்பட்டு. பிறந்தது அங்கே தான், வளர்ந்ததெல்லாம் பெங்களூரில் வளர்ந்தேன். எங்கள் சித்தா கூட வளர்ந்து அதுக்கப்புறம் பாம்பே போனோம். பாம்பேயில் எங்கள் அத்தை வீடு எல்லாம் இப்படி தான். என் தாய்ப்பெல்லாம் எனக்கு கிடையாது. எங்கள் தாய் நான் சின்ன வயசுலேயே எனக்கு அம்மா யாருன்னு தெரியாது. எங்கள் அப்பா என்னை கூட சேர்ந்து வளர்த்தாரு. கொஞ்சம் வளர்த்து அவரும் இறந்துட்டார். அதுக்கப்புறம் ஊரில் எங்கள் சொந்தக்காரர்கிட்ட தான் வளர்ந்தேன். நான் வளர்ந்து அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு பிடி சோத்து கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன். யாருமே எனக்கு சோறு போட்டது கிடையாது. எச்சால கூட நான் கீழே இருந்து எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். அப்போ சின்ன வயசில் சின்ன வயசில் சாப்பிட வழி இல்லை. இப்போ சாப்பிட வழி இருந்தும் சாப்பிட பிடிக்கல. இந்த ஜோலார்பேட்டை பிளாட்ஃபார்மில் படுத்திருந்தேன். நான் படுத்திருந்தேன். என் கூட இன்னும் ஒரு 10 பசங்க அந்தமாரி வீட்டை விட்டு வந்த பசங்களோட நானும் இருந்து அதுக்கப்புறம் இந்த சென்னை இங்கே சொந்தக்கார வீடு ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட வளர்ந்து இவரை லவ் பண்ணேன். ரெண்டு பேரும் போனோம். அவங்க வீட்டில் யாரும் சம்மந்தம் சொல்ல என்னை எடுக்கும். இவ யாரோ எவரோ இவளை போய் நீ கட்டிக்கிறேன்னுட்டு என்னை வேணான்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ கூட எங்கள் வீட்டுக்காரர் என்னை விடல. இவ தான் வேணும் எனக்குன்ட்டு இட்டுன்னு போய் திருப்பதியில் தாலி கட்டினார். திருப்பதியில் தாலி கட்டி நானும் அவரும் பிளாட்ஃபாரத்தில் வாழ்ந்தோம். வீடெல்லாம் கிடையாது. வயசு வித்தியாசம்லாம் நாங்கள் பார்க்கல. அப்போ இங்கே எனக்குன்னு யாரும் கிடையாது சொந்தம். என் புருஷனை தவிர எனக்கு யாரும் கிடையாது இங்கே சொந்தம். அவர் மட்டும்தான் எனக்கு சொந்தன்றது. அவர் ஒண்டி தான். அவருக்கு இருக்கிறாங்க அந்த ஊரே சொந்தம் தான் அவருக்கு. சின்னதுலேயே வீட்டை விட்டு வந்துட்டேன். நான் போட துணி இருக்காது, நிம்மதியான சாப்பாடு இல்லை, ரோட்டில் பிச்சை எடுப்பேன். இந்த சத்தத்தில் இலை கொட்டினாங்கன்னா அதை ஜவுரி சாப்பிடுவேன். வீட்டுங்களில் பிச்சை எடுப்பேன். அவங்க கொடுக்குற துணியை இந்த வீட்டுங்களில் நான் போய் அந்த டவுசர்லாம் கிழிஞ்சிருக்கும், சட்டு இருக்காது உடம்புல. அப்போது இந்த தொழில்கிட்ட கொஞ்சம் இதுக்கிட்ட நல்லா கற்றுக்கினேன். நேர்மையாக சம்பாதிச்சேன். நேர்மையாக வாயிலா ஜீவத்தை நல்ல மாரி பார்த்தேன். அது எந்த ஒரு துரோகம் பண்ணல. என் ஃப்ரெண்டுங்களுக்கே தெரியும். வேலை செய்தா விட அந்த குதிரையை ஒரு இதுவாக தான் பார்ப்பேன். 2 பேருமே கஷ்டப்பட்டு ஒரு குதிரை அந்த ஃபஸ்ட்டு ஒரு குதிரை வாங்கினோம் பார். அதுதான் ஃபஸ்ட்டு ரேஸு குதிரை வாங்கினேன் நான். மணிகண்டா அது பேர். ரேஸில் போய் தாலி கட்டினார் பார். அந்த தாலி அவுத்து கடையில் வச்சு அந்த ரேஸ் குதிரையை வாங்கினேன். அப்போ எனக்கு ஹிந்தியெல்லாம் தெரியும். ஹிந்தி கன்னடா எல்லா பாஷையும் எனக்கு தெரியும். நான் போய் அந்த ரேஸ் கோர்ஸில் ஹிந்தியில் அவங்கக்கிட்ட பேசினேன். இவர் என்ன பேச விட்டு வெளியே நின்ட்டார். அந்த ஜமீன்தார்கிட்ட பேசினேன். லேடிஸ் தான் அதுவும். ஜமீன்தார்கிட்ட நான் ஹிந்தியில் அந்த மாதிரி தாலியை வச்சு நான் எடுத்துன்னு வந்தேன். எனக்கு எதனா ஒன்று கொடுங்கன்னா ஒரே ஒரு ரேஸு குதிரை கொடுத்தாங்க. அவங்க மனசு இறங்கி அந்த ரேஸு குதிரையை பிடிச்சின்னு வந்து அந்த ரேஸு குதிரையை வச்சுருந்தோம். ரேஸு குதிரையை வச்சுருந்து இவர் என்னாரு, ஒரு நாட்டு குதிரை கூட என்னால் வைக்க முடியலையே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் 10 ரூபாவா சேர்த்து வச்சு ஃபஸ்ட்டு டேனிவெல்லுன்னு நாட்டு குதிரை ஒன்று வாங்கினேன். அதில் இருக்கோம் பாரு அந்த ஃபோட்டோ. அதை வாங்கினோம். அதை வாங்கி அதுக்கப்புறம் இன்னொன்று தாத்தான்னு ஒன்று வாங்கணும். அதுக்கப்புறம் அதையும் கடன் தான். எல்லாமே கடன் வாங்கி 5000 2000 3000 அப்படி கடத்தை கட்டி இருந்துக்கின்னு நம்மளுக்கு வயிற்றுக்கு இல்லைனா கூட அந்த கடத்தை ஃபஸ்ட்டு கட்டணும்னு வாரி இவர். வயிற்றுக்கு நம்ம துண்டுறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு கடங்காருக்கு கொடுன்னிட்டு நாங்கள் எதுவும் அந்த இதில் எதுவும் சாப்பாடு கூட சரியாக கிடையாது. ஆசைப்பட்டதை சாப்பிட முடியாது, வேணுன்றதை அனுபவிக்க முடியாது, ஒன்றுமே இல்லாததான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான்
ஆண்டவர் புண்ணியத்தில் இந்த குதிரைகளை ஒன்று ஒன்றா வாங்கணும். ஃபஸ்ட்டு 10 குதிரை இருந்தது எங்ககிட்ட. ஒன்று ஒன்றா வாங்கி 10 குதிரையாக இருந்துச்சு. 10 குதிரை 4 குதிரை இறந்துடுச்சு. இறந்துட்டு அதுக்கப்புறம் இந்த 6 குதிரையை வச்சுக்கின்னு இன்னும் தொழில் பண்ணின்னு இருக்கிறோம். இனியும் எப்படியோ அந்த ஆண்டவர் விட்ட வழி தான் எங்களுக்கு. இந்த குதிரை இப்படி நிற்குது. நான் வந்து இது இப்போ நார்மலாக இருக்குது. இப்போ நம்ம அந்த காயில் தவிடு வச்சோன்னே அப்படியே மந்தத்தில் நின்றோம். அப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் குதிரைக்கு ஜீரண சக்தி ஆகலை. 10 ஏந்துடும். 10 ஏந்துக்குச்சுன்னா அது வயிற்று வலி வந்துச்சுன்னு அதுக்கேற்ற மருந்து குத்து அது யூனியன் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு கடவுள் குத்த மாதிரி. அந்த வயிற்று வலி என்னது ரொம்ப ஒரு பயங்கரமானது குதிரை. அதை பார்த்தாலே தெரிஞ்சிடலாம். அது நம்மளால் கடவுள் நம்மளை குத்தி யூனியன் போய் சாணி போட்டுச்சுன்னா ஃப்ரீ ஆகிடும். அப்போது ஒரு நாளைக்கு தவிடு வைக்காத வெறியம் வயிற்றுல வச்சு வெட்டினரி கிட்டுன்னு போயிட்டு ஊசி கீசி போட்டு அதை இட்டுன்னு வந்தோமா ஒரு 5 பாட்டில் குளுக்கோஸ் சேர்ப்போம். அது ஏற்றி அப்போது அது கொஞ்சம் கிளியராகிடும். இப்போ அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லாம் நாங்கள் தான் எடுத்துன்னு போக மாட்டோம். இந்த வயிற்று வலிக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்லேயே ஊருக்கு அந்த எலுமிச்சை வச்சு அதை நல்லா ஊற வச்சு நல்லா லட்டு சைஸ் இருக்க எலுமிச்சப்போ நல்லா உப்பு போட்டு நல்லா ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு காய வச்சு டப்பாவில் போட்டு வச்சுக்குவாங்க. அப்போ அந்த வயிற்று வலி வந்ததுன்னா அந்த ஊருக்காக குத்து ஒரு 4 ரவுண்டு உலாத்திட்டு பில்லை போட்டு ஓனருங்க போயிட சொல்லுவாங்க. அப்போ அதுவே மூத்திரம் பெஞ்சு அதே நார்மல் ஆகிடும். அப்போ வந்து அந்த ஃப்ரூட் வந்து குதிரைங்களுக்கு வந்து நார்மலாக இருந்தது அந்த காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே. இப்போ வர சாப்பாடே நம்மளுக்கு நம்ம அரிசியே நம்மளே சாப்பாடு சாப்பிட வேணான்றாங்களே. அந்தமாரி இதுவாக தொட்டு அதுக்கு வந்து அதுக்கும் அந்த ஃப்ரூட் அதுக்கு வந்து சரியில்லை. இப்போ அதுக்கு வந்து கம்பல்சரி ஒரு 3 கிலோ தவிடு ஒரு 1/2 கிலோ கொள்ளு வச்சாதான் அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து என்னன்றாங்க தவிடே விற்காதுன்னா அப்போ தவிடு விற்காத ஒரு ஜீவன் எப்படி வாழும்? போன வருஷம்லாம் 3 மாதத்துக்கு ஒரு குதிரை நல்லா மணக்கட்டை மாரி இருந்தது. அதெல்லாம் வாங்கின்னு வந்த ஸ்பாட்லேயே 3 மாதத்தில் லைனாக செத்து 3.5 லட்ச ரூபாய் காலி இருந்தது போன வருஷம்லாம். 3 குதிரையும் ஒரே 3 மாதத்தில் தான். 3 மாதம் ஒரு குதிரை இருந்துச்சு, இன்னொரு 3 மாதம் ஒரு குதிரை, இன்னொரு 3 மாதம் ஒரு குதிரை. அந்த 3.5 லட்ச ரூபா இன்னும் கூட கடன் தான் இருக்குது எனக்கு. அதை கூட இன்னும் நான் அடிக்கலை. மாதம் 8000 ரூபாய் அந்த வட்டியை கொடுக்கணும். தண்டல் வாங்கிக்கிற பீச்சில் அந்த தண்டலை கொடுக்கணும். இதில் சம்பாரித்து தான் எல்லாத்தையும் பார்க்குறேன். எனக்குன்னு தனியாக எதுவும் கிடையாது. எனக்குன்னு இந்த புடவை கூட நான் பணம் கொடுத்து எடுத்தது கிடையாது. இந்த தொழிலில் வந்து வருஷத்தில் ஒரு நாள் கூட நான் புடவைன்னு கடையில் எடுத்தது கிடையாதுப்பா. எல்லாம் எனக்கு கொடுப்பாங்க. இந்த கிறிஸ்டினுங்க வந்து அந்த இதில் வந்து கொடுப்பாங்க, இல்லைன்னா அந்த முஸ்லீமுங்க கொடுப்பாங்க நம்மளுக்கு புடவைங்க. சவாரிங்களில் கிடைக்கும். இந்த புடவைங்க தான் கட்டுவேன் நான். பணம் கொடுத்து தனியாக எடுத்ததே கிடையாது. எனக்குன்னு இவருக்குன்னு சோக்குக்கு எந்த ஒரு இதுவும் நாங்கள் பண்ணது கிடையாது. நான் உடந்த வாரான அந்த கறி மீன் சாப்பிட்றோமே அதுதான் எங்களோட இது. இதுங்க வயிற்றாச்சிட்டு நாங்கள் எதுவும் செஞ்சது கிடையாதுப்பா. இதுங்க வாழ்க்கை தான் எனக்கு. இதுங்க லைஃப் தான் எனக்கு முக்கியம். என் லைஃப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து அதுக்கு ரோட்டில் நடுக்குதுன்னா ஒரு நார்மலாக தான் அதுக்கு நடுக்கும். லாடை இல்லைன்னா அழுகு மாரி நம்ம அதை நடுக்குதுன்ட்டு நம்ம நடுக்க வச்சோனே அந்த சூம்பு தே என்ன ஆகிடும், இந்த கல்லுங்க குத்த ரத்தம் வர ஆரம்பிச்சு. அப்போ வந்து காலை இப்படி ஊனாது. அந்த லாடை இருந்ததுன்னா அது இப்போ எவ்வளோ தொழு வேணாலும் போகலாம். அந்த காலை தூக்காது, இந்த தண்டர் வலி வராது, காலில் வந்து இந்த நர்வ் அடி படாது. அது கரெக்டாக வச்சுக்கணும். ஒரு 15 நாளைக்கு ஒரு சுத்தண்ணி ஊற்றணும், ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். எங்கள் ஆதி பயின்றவர் அது மருந்து செய்வார். அவர் அந்த மருந்து கொடுப்போம். அதெல்லாம் குத்தா நல்லா ஃப்ரூட் எடுக்கும், தண்ணி குடிக்கும், நல்லா நார்மலாக இருக்கும் குதிரை. கரெக்டாக அதை நம்ம ஒரு நாள் செய்கிற இதுவும் அது. இப்போ ஒரு நாள் இந்த இடத்த கிளீன் பண்ணலாம், மறுநாள் அந்த இடத்துல புழு பூச்சி. அப்போ அந்த சேத்துலேயே நிற்க என்ன ஆகுனா காலுக்குள்ளேயே அந்த சூம்பு கீழே புண்ணாயிடும். புண்ணாகி புழு வேறி அது பேர் பசுனானும். இப்படியோ பயங்கரமாக ஒரு பொணத்து கூட நின்னலாம் அதுக்கிட்ட நிற்க முடியாது. காலை போட்டு பட்டு ஆச்சுன்னா புழு கொட்டும். அதுக்கேற்ற நம்ம அந்த இலைங்க இருக்குது, அதுக்கேற்ற இலையை ஒரு 2 நாளைக்கு கட்டினா காலெல்லாம் கிளியர் ஆகிடும்.
நம்மளுக்கு சாப்பாடு இருக்குதோ இல்லையோ அது அப்பால. இதுக்கு 1500 ரூபாய் டெய்லி நான் வைக்கணும். இருந்தாலும் இல்லைனாலும் கடன் வாங்கியாவது அதுக்கு வச்சு ஆகணும். இது வரைக்கும் நான் பட்னியாக படுத்துருக்கிறேன்ப்பா. எத்தனையோ ராத்திரி படுத்துருக்கிறேன், எத்தனையோ பகல் படுத்துருக்கிறேன். இது வரைக்கும் அதுக்கு அரை வயிறுனா கொரோனாவில் கொடுத்துருக்குறேன். நான் பட்னியாக படுத்துக்கிறேன். இது வரைக்கும் இதுங்களை நான் பட்னியாக போட்டது கிடையாது. காலையில் ஏந்தா பெருக்கணும் அந்த இடத்த பெருக்கிட்டு அதுங்களுக்கு தவிட வைக்கணும், தண்ணியை காட்டணும். அதுக்கப்புறம் பசங்க வருவானுங்க, பசங்க தொடிப்பானுங்க, தொடிச்சிட்டு பீச்சுக்கு மாட்டுவானுங்க. அதை நம்பி நல்லா தொழில் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு வரும், ஒரு நாளைக்கு வராது. அது வர்ற அன்றைக்கி நம்ம எடுத்து வைக்கணும், இல்லை கடன் வாங்கி வைக்கணும். இது தொழிலாக நடத்தல, இதுதான் என் குடும்பம். இது வந்து மிஷின்னு நினைப்பாங்க. இது மிஷின் கிடையாது, தெய்வம். குதிரைன்னா 4 பேர் விலை கேட்க வருவாங்க தான். அந்த ரேட்டு அதிகப்படுத்தினா நீ என்ன பண்ண, ஐயா இந்த இந்த ரேட்டு போ வானா அப்படின்ட்டு போயிடுவேன்ல. அந்த மாதிரி தான் ரேட்டு அதிகப்படுத்துவேன். யாரும் வாங்காத அளவுக்கு தான் நான் பண்ணுவேன். சின்னதுல நான் எவ்வளோ பசிக்கு நான் அலமோதணும். இப்போ அந்த பசிலாம் எனக்கு இல்லை. இந்த நான் சாப்பிட மாட்டேன். போட துணி இல்லாத இருந்தேன். நல்லா துணிமணி என்ன நான் துணி போடணுமோ உடம்புல ஒரு அதான் சொல்றேன்னா, இது வந்து எனக்கு 3000 ரூபாய் உடம்புல போடுற துணி அளவுக்கு எனக்கு தகுதி கொடுத்துச்சு. எல்லா துணியும் நான் போட்டேன். போடாத துணியில் எல்லா துணியும் எனக்கு இது போட வச்சிச்சு. எல்லா ஹோட்டல்லையுமே ஏறிட்டேன். நான் உண்மையாலுமே நான் தொழில் பொதுவாக வருத்தப்பட்டுக்கிறேன். ஆனால் எனக்கு அதுக்கு அப்புறம் போ எனக்கு அந்த வருத்தம்லாம் இல்லாத ஆகிடும். இதுங்க தான் எனக்கு. குழந்தைங்க எங்களுக்கு சுத்தமாக குழந்தைங்க 2 பேருமே குழந்தை இல்லை. இதுதான் இப்போ பசங்களே எனக்கு. ஃபஸ்ட்டு பசங்களே குதிரைங்க தான் எனக்கு. ஆனால் அதுங்க தானே என்னை காப்பாற்றுச்சு. என்னையும் புருஷனை யாருக்கிட்டேயும் போகாத அளவுக்கு காப்பாற்றுச்சு. அதுங்க தான் சோறு போட்டுச்சு. அதுங்க தான் இது வரைக்கும் 4 பேர் எதிர்க்க 4 பேர் எங்களை பார்க்க வரல. இந்த குதிரை இருக்கிறதுனால தான் எங்களை பார்க்க வரீங்க. நீங்களும் எங்களை பார்க்க வந்தது அதால தான். அது இல்லைன்னா எங்களை நீங்கள் யாருன்னு பார்த்துருப்பீங்களா, கொண்டு இருப்பீங்களா? கிடையாது. இதுதான் எனக்கு தெய்வமே. அதனால தான் நான் வீட்டுக்கு கூட போவாத பிளாட்பாரத்தில் படுத்துனுக்கிற ஆண்டவர் இப்போ 2 வீடு குத்துக்கிறாரு. எனக்கு 3 வீடு குத்தாரு. கொரோனாவில் ஒரு வீடை விற்ற குதிரைங்களுக்கு செலவு பண்ணேன். நான் 2 லட்ச ரூபாய்க்கு அந்த வீடை விற்று குதிரைங்களுக்கு செலவு பண்ணேன். ஒரு இடம் ஒன்று வாங்கினேன், அந்த இடத்தையும் விற்று குதிரைங்களுக்கு செலவு பண்ணேன். இடம்லாம் பெருசு இல்லை, வீடு பெருசு இல்லை, எனக்கு இதுதான் பெருசு. இதுதான் புள்ளிங்கோ, இதுதான் ஆயுசுக்கும். நாங்கள் சாகுறப்ப கூட இது காலடியில் தான் இருக்குன்னு நான்